வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலினை எச்சரிக்கை செய்த பவன் கல்யாண், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதிதான், சனாதன வழக்கை பேசி தற்பொழுது வரை சர்ச்சையில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறேன். இதுபோன்ற செயலில் மீண்டும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். துணை முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டோம் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுவெளியில் இந்துக்களை அவமானப்படுத்தும் விதமாகவோ அவர்களது மனதை புண்படுத்தும் விதமாகவோ மீண்டும் எந்த ஒரு மேடையில் பேசினாலும் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம், நீதிமன்றத்தில் வழக்கை தொடருவோம் என்று பவன் கல்யாண் தெரிவித்திருக்கிறார். அதாவது சனாதன தர்மத்தை அழிப்பேன் என கூறுபவர்கள்தான் அழிந்து போவார்கள் என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். அதாவது திருப்பதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பவன் கல்யாண், இங்கு நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதால் தமிழிலேயே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சிலர் சனாதன தர்ம ஒரு வைரஸ் மாதிரி அதனை நாசம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இதை யார் சொல்லியிருந்தாரோ அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி போகிறார்கள். நீங்கள் முதல் ஆளும் இல்லை, கடைசி ஆளும் இல்லை. உங்களை மாதிரியான ஆட்கள் வருவார்கள், போவார்கள். ஆனால் சனாதன தர்மம் எப்போதும் அப்படியே தான் நிலைத்து இருக்கும். அதை தடுக்க முடியாது. சனாதன தர்மத்தை நாசம் செய்பவன் அழிந்து போவான் என்று பவன் கல்யாண் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சனாதன தர்மத்தை தாக்கி பேசுபவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மதச்சார்பின்மை ஆகாது. சனாதன தர்மத்தின் மீதான தாக்குதலை யாரும் ஒருபோதும் கண்டிப்பதில்லை. யாரும் கண்டிக்க விட்டாலும் தவறு எப்பொழுதும் தவறுதான். நீங்கள் அரசியல்வாதியாக சரியாக இருக்க விரும்புகிறீர்கள். ஆனால் நான் உண்மையாக பேச விரும்புகிறேன். மதச்சார்பின்மை என்பது ஒரு வழிபாதை அல்ல, அது இருவழிபாதை. மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் பவன் கல்யாண் அவர்கள். தற்பொழுது சனாதன வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்போ வேண்டுமானாலும் அந்த வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு எதிராக மாறலாம். துணை முதல்வர் பதவி கூட உங்களுக்கு பறிபோகலாம் என்று தற்பொழுது விமர்சனம் செய்திருக்கிறார் பவன் கல்யாண் அவர்கள். மேலும் சனாதனத்தை பற்றி பொதுவெளியில் பேசும் பொழுது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், பவன் கல்யாண் ஒருவன் இருக்கிறேன், அதை ஞாபகம் வைத்து கொண்டு பேசுங்கள் என்று பொதுவெளியில் சனாதனத்தை யார் பேசினாலும் அவர்களுக்கு எதிராக நிச்சயமாக நான் இருப்பேன் என்று பவன் கல்யாண் அவர்கள் மேடை போட்டு பேசியுள்ளார். இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பொதுவெளியில் பேசும் பொழுது ஞாபகம் வைத்து கொண்டு பேசுவாரா அல்லது வழக்கு முடியும் வரை அமைதியாக இருப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.